தற்போது இப்போதுதான் பருவமழை தொடங்கி இருக்கிறது. ஒரு வாரத்திலே தமிழகம் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் தேனி மாவட்டத்திலிருந்து, தலைநகர் சென்னையிலிருந்து அந்த செய்திகள் நமக்கு வருவது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செயலியாக இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்ததைப் போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இந்த நிவாரணங்களை எல்லாம் உடனடியாக அவர்களுக்கு வழங்கி 24x7 மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திலே நாம் 24 மணி நேரமும் அலர்ட்டாக இருந்து மக்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு அந்த விவரங்களை உடனுடனே அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, அதுவே நாம் மக்களுடைய உயிர்களையும் உடம்பையும் பயிர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாக அந்த விவரங்கள், செய்திகள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் கடந்த கால அனுபவங்களை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசோடு சேர்ந்து சமூக நல ஆர்வலர்கள், மக்கள்கள், இந்த பிரதான எதிர்க்கட்சி இந்த முறையில் இதில் அரசியல் காரணங்களுக்காக எதையும் நாம் கூறவில்லை. மக்கள் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக மக்களுடைய அந்த உயிருக்கும் உடைமைக்கும் மக்கள் உயிரையாக பயிரை வளர்த்திருக்கிறார்கள். அதற்கு பாதுகாப்பு தர வேண்டும். ஆகவே இதில் எந்த கட்சியாக இருந்தாலும் அரசியல் செய்வதற்கு இது ஒரு நேரம் அல்ல, இது மக்களுக்கான பாதுகாப்புக்கான நேரம் என்ற அந்த அடிப்படையில் அரசின் கவனத்துக்கு தான் நாங்கள் கொண்டு வருகிறோம். அரசும் அதை துரித கதியிலே கவனத்தில் எடுத்து அதை செயல்படுத்தி பாதுகாப்பான பருவமழை நாம் கடந்து செல்ல வேண்டும். உயிரிழப்புகள் இல்லாத பருவமழையை நாம் கடந்து செல்ல வேண்டும். உடைமைகளுக்கும் பயிர்களுக்கும் சேதாரம் இல்லாமல் நாம் இந்த பருவமழை காலத்தை, வடகிழக்கு பருவமழை காலத்தை கடந்து செல்ல வேண்டும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுக்கின்ற அந்த எச்சரிக்கையை உடனடியாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இது அரசியல் கடந்து மக்கள் நலனிலை முன்வைக்கின்ற கோரிக்கை என்பதை மனதில் வைத்து